அவரை கைது செய்தாங்க. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு இந்த ஒரு பெரிய ஃப்ராட் அவனுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு கைது செய்து டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க. இது சும்மா விடப்படாது சம்பத்துன்னு என்னோட பெங்களூர் புகழேந்தி சொன்னார். என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். போவுமே, மக்கள்கிட்ட போவுமே, சரி பண்ணுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா என்னுடைய 36 ஆண்டு கால மேடை வரலாற்றில் தூத்துக்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரையில் கூடிய கூட்டம் அதிசயமான கூட்டம். நான் தினகரன் கைவிடப்படுவார்னு நினச்ச பொழுதுக்கு வர கரை சேர்த்திடலான்னு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் அவர் இன்டர்வியூவெல்லாம் ரொம்ப ராஜதந்திரமாக இருக்கும். சரி வேறுட்டு நல்லா புகழ்ந்து இல்லாத பெருமையெல்லாம் இருப்பதாக சொல்லி ஆர்கே நகரில் ஜெயிச்சார்ல, ஜெயித்த பிறகு சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு கூட்டம் போட்டிருந்தேன், நிர்வாகிகள் கூட்டம். நான் சொன்னேன், மூல எதிரியும் வென்றிருக்கிறீர்கள், முதல் எதிரியும் வென்றிருக்கிறீர்கள், முக்கிய எதிரியும் வென்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரை நினைக்கும்போது அவர் ஜெயிலிருந்து வந்த பிறகு நானும் பெங்களூர் புகழேந்தி அண்ணனும் பேசுவதற்கு சில ஊர்களெலாம் தேதி கொடுத்துருந்தோம். அந்த கூட்டத்தையெல்லாம் ரத்து பண்ணார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் ரத்து பண்ணி, ஏன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா போவோம் சம்பத் அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா தான் அதை அட்டாக் பண்ணது பூரா பிஜேபியை. சரி, அதுக்கு பிறகு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அவருக்கு வீட்டு வாசல் இருந்து. அன்னைக்கு சங்கிகள் என் வீடை தாக்குனாங்க. சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட போன இடத்துல அங்கே அடிக்க வந்தாங்க. என்னடா அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்ய போகிறாங்கன்னு எடப்பாடி அந்த முடிவு வந்துட்டார். எட்வின் ஒரு தம்பி என்ன இரும்புலியூரில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் எனக்கு அடைக்கலம் தந்தான். இல்லைன்னா அன்றைக்கி அடிச்சிருப்பாங்க என்ன. ஆமாம்.